வணக்கம். உங்களுடைய ராசி மீனமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம். மீன ராசியின் ராசிபதி குரு பகவானார். இது கால புருஷனின் அங்க அமைப்பில் 2 பாதங்களையும் குறிக்கும் 4வது உபராசி ஆகும். பூரட்டாதி 4, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களும் மீன ராசிக்குரியவை ஆகும். சம ராசியான இது பகலில் வலு பெற்றதாக இருக்கும். எந்த கிரகங்களாலும் மீன ராசியில் பிறந்தவர்கள் பாதிப்படைவது இல்லை. அதிர்ஷ்ட காற்று எப்பொழுதும் இவர்கள் பக்கம் வீசிக்கொண்டேதான் இருக்கும். மீன ராசியில் பிறந்தவர்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் என்றால், கம்பீரமான தோற்றத்துடன் சாதாரண உயரத்தை விட சற்று உயரம் குறைந்தவர்களாகவும் ஏர் நெற்றியுடன் இருப்பார்கள். நீண்ட மூக்கு, சிறிய குவிந்த உதடுகள், வரிசையான பற்கள் காணப்படும். மாநிறமும் மிருதுவான கைகளும் அமைந்திருக்கும். கண்கள் மீன் போன்று, புருவங்கள் வில் போன்று அழகாக இருக்கும். கனிந்த பார்வையுடன் மலர்ந்த முகத்துடன் மற்றவர்களை எளிதில் வசப்படுத்தி விடுவார்கள். பேசுவது கூட மெல்லிய குரலில்தான் இருக்கும். நடக்கும் போது கைகள் 2ஐயும் வீசி உடல் குலுங்கும்படி நடப்பார்கள். மீன ராசியில் பிறந்தவர்களுடைய குண அமைப்பு எப்படி இருக்கும் என்றால், எப்பொழுதும் கற்பனை உலகில் மிதந்தவர்களாகவே இருப்பார்கள். மன தெளிவுடன் இருக்கும் பொழுது தயாள குணமும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் கொண்டு திறமைசாலியாகவும் இருப்பார்கள். மற்றவர்களின் சுக துக்கங்களை தம்முடைய சுக துக்கங்களாக நினைப்பார்கள். தன்னிடம் உள்ள எந்த ரகசியத்தையும் மறைக்க தெரியாது. சமயத்திற்கேற்றவாறு போல மாறிவிடும் சுபாவம் கொண்டவர்களால் துர்போதனைகளுக்கும் கெட்ட சகவாசங்களுக்கும் எளிதில் அடிமையாகி விடுவார்கள். எவ்வளவு சீக்கிரம் ஒருவரிடம் அன்பாக பழகுகிறார்களோ அவ்வளவு சீக்கிரத்தில் விலக்கிவிடவும் செய்து விடுவார்கள். பயந்த சுபாவம் கொண்ட இவர்களை நம்பி எந்த காரியத்திலுமே இறங்க முடியாது. மீன ராசிக்காரர்கள் தமக்கு தாமே தீமை செய்து கொள்வதில் வல்லவர்கள். வீண் விவாகங்களில் அடிக்கடி தலையிட்டு வம்பை விலை கொடுத்து வாங்குவார்கள். இதனால் இவர்கள் வசிக்கும் இருப்பிடத்தை கூட அடிக்கடி மாற்றி விடுவார்கள். தங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடைய கால நேரம் பார்க்காமல் பிறரின் உதவியை நாடுவார்கள். இவர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் என்பதால் இவர்களிடம் பேசும் பொழுது வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். சின்ன சின்ன விஷயத்தில் கூட குற்றம் கண்டுபிடிப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள். சமயம் பார்த்து காலை வாரி விட்டு விடுவார்கள். மீன ராசியில் பிறந்தவர்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், சுக வாழ்க்கையை விரும்புவார்கள். இவர்களின் விருப்பத்திற்கேற்றவாறே மன வாழ்க்கையும் அமையும். திருமணம் நடைபெற சற்று தாமதமாகும். ஒரு சிலருக்கு 2வது திருமணமும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணையின் உற்றார் உறவினர்களால் தேவையற்ற மனசஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் சொத்துக்கள் வந்து சேரும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் இருக்காது. வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து அமைதியும் குறையும். இவர்களுக்கு தெய்வ பக்தியும் பெரியவர்களிடம் மரியாதையுடன் பழகும் குணமும் இருப்பதால் ஆன்மீக தெய்வீக காரியங்களை தம்மை ஈடுபடுத்தி கொள்வார்கள். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலை எப்படி இருக்கும் என்றால், பெரும்பாலும் குடும்பத்தில் மூர்த்தவர்களாகவே இருப்பார்கள். சிறு வயதிலிருந்தே குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் பண வரவில் தட்டுப்பாடு இருக்காது. பண வரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். இவர்கள் தங்களுடைய சொந்த முயற்சிகளாலே செல்வத்தை சேர்ப்பார்கள். தான் உழைத்து சம்பாதித்த பணத்தில்தான் பூமி, வீடு, மனை, வண்டி, வாகனங்களை அமைத்து கொள்வார்கள். புகழ்ச்சிக்கு இவர்கள் அடிபடிவதால் இவரை புகழ்ந்தால் போதும், மற்றவர்களுக்கு அள்ளி கொடுத்து விடுவார்கள். எத்தகைய துன்பங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் தம் வாழ்வில் வசதிகளை மட்டும் குறைத்து கொள்ளாமல் சுகபோக வாழ்க்கையை வாழ்வார்கள். விலை உயர்ந்த ஆடை அணிகலனையே விரும்பி அணிவார்கள். நடனம், நாடகம், லாட்டரி ரேஸ் மூலம் லாபம் கிட்டும். இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாகவே எடுத்துக்கொள்ளும் தன்மை கொண்டவர்கள் என்றாலும் கடன்களாலும் அடிக்கடி தொல்லைகள் எதிர்கொள்வார்கள். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் எப்படி இருக்கும் என்றால், வரக்கூடிய வாழ்க்கை துணியால் சற்புத்திர பாக்கியமாக ஆசைக்கு ஒரு பெண், ஆஸ்திக்கு ஒரு ஆண் என பிறக்கும். அவர்களால் பேரும் புகழும் செல்வம் செல்வாக்கும் மீனராசிக்காரர்கள் பெற்றிடுவார்கள். சிலர்
பிள்ளையே பிறக்காத நிலையானால் தத்து பிள்ளைகளை எடுத்து வளர்ப்பதும் உண்டு. மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் வளம் எப்படி இருக்கும் என்றால், ஜால சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யும் வாய்ப்பு கிட்டும். உதாரணமாக கப்பல், படகு, தோணி போன்றவற்றில் அடிக்கடி பிரயாணம் செய்பவர்களாகவும் மீன்பிடி தொழில் வல்லவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்கலாம். தெய்வீக ஆன்மீக காரியங்களில் ஈடுபாட்டுடன் செய்வதால் அதன் மூலமாக சம்பாதிக்கும் யோகமும் உண்டாகும். பேங்க், வட்டி கடை, நகை வியாபாரம், அரசு சம்பந்தப்பட்ட துறைகளிலும் பணிபுரியும் வாய்ப்பு ஏற்படும். பால், நெய், வெண்ணெய் போன்ற பொருட்களாலும் லாபம் உண்டாகும். எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அத்தொழிலில் முதன்மை வகிக்கும் ஆற்றல் இவர்கள் பெற்றிருப்பார்கள். மீன ராசிக்கான உணவு வகைகள். இவர்கள் தவறாமல் சூடான உணவு வகைகளை விரும்பி சாப்பிடுவார்கள். சாப்பிடுவதற்கு முன்பு சிறிது தண்ணீர் குடிப்பது நல்லது. பசலைக்கீரை, கீரை வகைகள், முட்டைக்கோஸ், வெள்ளரிக்காய், பச்சை பட்டாணி, கேரட், முழு கோதுமை, ரொட்டி, பார்லி, கேழ்வரகு போன்றவற்றை சாப்பிடுவது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது. மீன ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் எண் 1, 2, 3, 9, 10, 11, 12. அதிர்ஷ்டம் தரும் கிழமை வியாழன், ஞாயிறு. அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டம் தரும் நிறம் மஞ்சள், சிவப்பு. மீன ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் கல் புஷ்பராகம். அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நன்றி.